புதுச்சேரியில் சாலையில் சென்ற பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதை தட்டி கேட்ட போக்குவரத்து காவலரிடம் தலைக்கேறிய மது போதையில் போதை ஆசாமி வாக்குவாதம் செய்து தகராறில் ஈடுபடும் வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. புதுச்சேரி நேருவீதி அண்ணா சாலை போக்குவரத்து சிக்னல் அருகே தலைக்கேறிய போதையில் போதை ஆசாமி ஒருவர் சாலையில் செல்லும் பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதோடு தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து சாலையில் சென்றவர்கள் அங்கு போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட போக்குவரத்து காவலர் திருஞானமூர்த்தியிடம் புகார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து காவலர் திருஞானமூர்த்தி மது போதையில் இருந்த வாலிபரை அங்கிருந்து போக சொல்லி இருக்கின்றார். ஆனால் போதை ஆசாமி யார் சொன்னாலும் போக மாட்டேன், இங்கேதான் நிற்பேன் என்றும் போலீஸ் யார் வேண்டுமானாலும் வரட்டும், எனக்கு கவலை இல்லை என கூறி போலீசார் என்ற அச்சம் கூட இல்லாமல் மதுபோதை உச்சத்தில் போக்குவரத்து காவலரிடம் வாக்குவாதம் செய்ததோடு தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டார். இதனிடையே காவலிடம் போதை ஆசாமி செய்யும் அட்டூழியங்களை பார்த்த பொதுமக்கள் ஒன்று கூடியதால் கூட்டத்தை கண்டவுடன் போதை ஆசாமி தன் மீது தவறில்லை என அந்தர்பள்ளி அடித்தது வேடிக்கையாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகடை போலீசார் போதை ஆசாமியை அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டதால் வழக்கெதுவும் பதிவு செய்யப்படாமல் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது.